ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளும் அறியாமைகளும் குழப்பங்களும் எங்களிடமிருந்து அகற்றப்பட்டு நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்களின் அன்பை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளும் நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களுக்கான தியானத்திற்கு அனுமதியும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. கவனத்தை மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात्
साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमिदेवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது தியானத்தின் போது நம்முடைய சகஸ்ராராவிலும் நமது 2 கைகளிலும் கவனம் இருக்க வேண்டும். நமது 2 கைகளிலும் அந்த தேவையற்ற நமக்குள் இருக்கும் எதிர்மறைகள் அப்படியே பூமிக்குள்ளே இறங்குறத நம்மளால் உணர முடியும். நம்முடைய தியானம் எண்ணங்களற்ற நிலையில் இருக்க வேண்டும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் முழுமையாக நிரம்பி அதை நாங்கள் பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சுழுமுனை நாடியோடு ஒத்த நிலையில் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது கவனம் முழுமையும் நம்முடைய இடநாடியில் மட்டும் இருக்க வேண்டும்.
கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறைகளையும், தோஷங்களையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவித்து மகிழ்பவரும் தாங்களாவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு எங்களுக்குள் உண்மையை மட்டும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் முழுமையும் நம்முடைய பிங்களா நாடியில் மட்டும் இருக்க வேண்டும். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும், தோஷங்களையும், எதிர்மறைகளையும் எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நம்முடைய சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது கவனம் சுழுமுனை நாடியிலும் 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்து தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களை வணங்கும் பொழுது நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை முழுமையாக எங்களுள் நிலை நிறுத்தியவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் எங்களின் செயல்களின் மூலம் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க எங்களை தயவு செய்து மாற்றி அமைத்திடுங்கள் அம்மா. தங்களால் மட்டும்தான் அனைத்தையும் செய்ய இயலும். நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களுக்குள் எவ்வித கள்ளம், கபடம், சூது, சூழ்ச்சி, மாயை ஏதும் அல்லாத தூய ஆத்மாவாக ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் அவரின் குணத்தையும் கொண்டவர்களாக நாங்கள் எங்களின் அனைத்து செயல்களிலும் செயல்படுத்த தயவு செய்து எங்களை அருள் புரிந்து வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं
चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः निर्मल निश्चल मर्मः கவனம் மெதுவாக நம்முடைய இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்கு நுண்ணதிர்வுகள் மூலமாக விழிப்புணர்வை உணர்த்தியமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களுக்குள் மாயை திரைகளை நீக்கியதற்கும் நன்மை தீமைகளின் உண்மையான அர்த்தத்தை எங்களுக்கு உணர்த்தியமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் இதயத்தில் எதிர்பார்ப்பு, நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையை நிறுவியதற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களுக்குள் சமத்துவம், சகோதரத்துவம், தெய்வீக அர்த்தத்தை தெய்வீக அறிவின் மூலமாக உணர்த்தியமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே,
ஒரு இரட்டை உலகின் மாயையிலிருந்து எங்களை விடுவித்ததற்கும், எங்களுக்கு அன்பின் மூலமாக அன்பு தத்துவத்தை உணர்த்தியமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்கள் அருளால் தூய ஆத்மாவாக இருக்கும் நாங்கள் அந்த பயனை மற்றவர்களும் உணர்வதற்கு எங்களை நல்லதொரு கருவிகளாக தயவு செய்து மாற்றி அமைத்திடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் ஜெகதம்பா ஸ்ரீம் துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது இதய சக்கரத்திலிருந்து சகஸ்ராரா கொண்டு வந்து சகஸ்ராராவிலிருந்து நமது இதயத்தை கவனித்து நம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்களற்ற ஆழ்நிலை தியான நிலைக்கு அழைத்து செல்லுங்கள் அம்மா. நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் இந்த தியானத்தின் மூலமாக நாங்கள் நிர்விகல்பா நிலையை அடைவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு சென்று சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ॐ त्वमेव साक्षात् श्रीर्निर्विकल्पा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. தாயே, எங்களுக்கான இந்த தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, தங்களின் சொற்பொழிவை நாங்கள் கேட்கும் பொழுது அதனின் உண்மையான தெய்வீக நுட்பத்திற்குரிய அந்த அர்த்தத்தை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. ஆயிரத்தி 1993 குரு பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவின் நேற்றைய தொடர்ச்சி நாம் இன்றைக்கு கேட்போம். It's all right. In protocol, if you don't understand, you are forgiven.
Anything you might do out of innocence or ignorance is forgiven. But knowingly, if you want to do something, then I don't know the repercussions. Because the area where you are is safe. But if you want to get out of that area, then all sides there are horrible negative forces working and you are captured into that. That's not the mistake of Sahaja. To find fault with Sahajogis or with Sahaja is another mistake we commit sometime. Say if there are 10 disciples with a guru, very good, excellent guru. If they complain about any one of them, immediately the guru will say, you get out. They have no business to complain about each other. On the contrary, like this hand is paining, then this hand doesn't complain to the brain but tries to soothe it. So, Sahajogis are gurus who belong to the collective. They move in a group, as described by Gyaneshwara. That you move now like the enlightened forest, which gives whatever people like, want to have, kalpatarus. And he says you move like oceans and talk about God. It's not one single man standing and saying something. We saw yesterday in drama how a single man had to suffer. But you are in a group. And all of you move in a group together with one understanding. Such a powerful group it is. They bring ambrosia to the people according to Gyaneshwara. But this power of collectivity that one feels is the first judgment of a person. Those who cannot be collective are not yet Sahajogis. Some people think that they have served me, they have looked after me, they do my puja or something, so that they have a right to scold others, to get angry with others, shout at them, tell them work, do all kinds of things. It's not so. You are a Sahajogi when you are absolutely collective. Otherwise, you are not a Sahajogi when you are not collective. It's so simple that ego, the conditionings of ego, or conditionings of the past, may keep you away from others, and there is no connection with the divine anymore left. Those who are not collective people have no relationship with the divine. You have understood now what is collectivity is. Most surprising thing is for me that by giving realizations to you, I find it very easy
to talk about subtlest of subtle things to you. All these things I don't think any guru could have talked. Not possible. It would not go into their heads. Very subtle it is. You have become subtle. And the subtleties have their own beauty in expression, in talking, in behaving with others, in understanding. It's so sweet and so beautiful. The collective feeling is something like a little particle of clay thinks it is a mountain, like a drop becoming the ocean. But if there's one drop who says, no, I can't be collective, I stay on the shore, all right, the sunshine will evaporate. But Mother, I worship you, I do this, I do that. With all that, if you do not develop collectivity, better not worship me. For that, how a guru should act with the collective. In Sahaja Yoga, nobody should feel that you are some hierarchy or a higher personality. If you start feeling like that, then at that point, you must know that there's some position on you. What is the highest in the body? Nothing. Everything is just the same. Is the way it is there. It has to be used for its own purposes. And the cruelties sometimes people indulge into is unimaginable. How can this kind of satisfaction be there if you are Sahajogis? I don't know, they say so, that gurus used to beat and they used to do all kinds of things, there must be booths. Don't know. Very angry gurus. You cannot afford to be angry. You cannot afford. Anger means imbalance. You get attached to, say, your family. Start talking like that, and no more. Attachment to anything shows you have no balance. Those who have balance have to be detached. Otherwise, you get attached to somebody, this is my daughter, this is my son, this is this, then you don't see the truth. So, any kind of attachment, if you feel, then know that you are not in balance. Also, I've seen people get into a kind of a pride. Pride that we are Sahajogis. We have become Sahajogis to save the whole world. It's like I see so many government servants who think no end of themselves. They are servants of the people. They may be called officers, but officers to serve. In the same way, we are in this world to serve God. And the purpose of your service is to save the world. Save the people. But if you have pride,
false pride. How can you do that? The way you will talk, the way you will behave, nobody will come near. You cannot be jealous of another person. Cannot be. Because jealousy means that you are trying to harm yourself, really. I don't know what is jealousy is so much. I see people getting jealous, but I don't know what it is really, jealousy. The funny stuff, isn't it? Must be coming from animal kingdom maybe, I don't know. Because what is there to be jealous? I mean, you are realized souls. How can you be jealous of anyone? Say, supposing you are a diamond and another one is a diamond, very good, both put together will become even more brilliant. Now, supposing somebody is no good and you are very good, then there is nothing to feel jealous of the man who is no good. Or also somebody who is good to feel jealous. What is your gain? If you think that gentleman is good or that lady is good, better try to follow what she is doing. How is she good? How she has got this goodness? It's better to study. I really enjoy the most when Sahaja start expressing their feelings about other Sahajas. Whether he is like that, whether he is like that. So they see the goodness of others. They see the greatness of others, the nobility of others. And when you start seeing that, you start becoming. If you feel jealous, I mean, I don't know what sort of a thing it is, as I told you, but you are condemning yourself permanently. Today you are jealous of somebody because he has got black hair, you are jealous of somebody because he has got grey hair, you are jealous of somebody because he has got a long nose, you are jealous of somebody because he has got a short nose. What is happening? What happened? Huh? Are you a Sahajogi? You are a Sahajogi. Then you know the protocol. Let me speak, all right? You can ask me later on. This is not the way. This is not a parliament here. I know that I don't force any discipline, but this should be self-discipline. You should be self-disciplined. I am speaking just now. Listen to me. Maybe I might answer you in my speech. So the relationship among yourselves cannot have anything to do with jealousy. Cannot. Because it kills your joy. Now, as I told you, that you get rid of your fear, you get rid of your jealousies, you get rid of your
pride, false one, and also you get rid of your impatience. You must have patience. This is another style of Guru who has patience, tremendous patience. Nothing to get angry, nothing to get upset. And gradually you will see, without telling people, they'll discipline themselves. It is you have to discipline yourself. In the system of Sahaja Yoga, we never had so many disciples. Imagine, till Sri Ganeshwara, there was only one disciple. And some of them never had also any disciple. Like William Blake, I don't think had any disciple. Perhaps they must have thought that nobody can come up to this level or understand. So many of them had no disciple. Sainath had no disciple. They came on this earth, or maybe they might be thinking, useless people, what's this of having disciples? But for you, it's so great that we are so many of us together now. So many. We understand each other, we know each other. We know all about Kundalini. And we are so aware about everything. We know what's happening in this world. We are not just sitting in a cave in Himalayas and we are taking the name of God. No, we are in the world. We are not running away from the world. We are in this world. We are facing every day every problem that is there. But we are in reality and they are in ignorance. That's why we know. We know the solution. We know the problem and we can solve it. Now you have to just experiment with your powers. Of course with humility. That I have to warn. Some people, see, they just sit on the horse. Immediately I say that. First of all, you must know you are a store of knowledge. Complete store of knowledge. About everything. Except for banks, I would say. That's a problem for me. So, you should have projection towards that source of knowledge. For example, everything can be interpreted in the Sahaj language. Everything. You see this pendant is standing there because supported by this. Just like Sahaj Yoga, we are supported by our dharma. Very simple thing like that. Everywhere you'll find the comparison of Sahaj Yoga with everything else that you see. This is very important. That will give a double joy. The other day I was coming back and in the airport I was perspiring, absolutely.
And the Sahajogi who was with me, he said, Mother, you are sucking all the heat of this place, the negativity. It was a fact. But only a Sahajogi can see. Everybody was sitting nicely. I was the one fanning myself. Everybody was so comfortable feeling the cool from me, and I was fanning myself. One day it happened, I was going to a shop and all the Australian Sahajogis following me in a Chinese shop. I don't know what these Chinese do. Climbing up, I was feeling so hot and exhausted, I was just trying to soothe myself. And they are saying, Mother, such cool coming from you. I said, very nice. I am the one who's consuming all the heat and giving you all the cool. But that is what my job is. So take all the heat from everyone and transform it into something cooling and soothing. When people shout, scream, this, that, peaceful, be peaceful. Listen to them. And then you can pour water on them completely. And the whole heat can go away. So this absorption is very important. Not to be afraid of absorption. But for that, I would say one should take care. And the care, as you know, is a very simple thing. Kavacha is this bandhan that you have to take. For all this, whatever I have said, there's one Guru Mantra. To remember that we are Sahajogis. Just remember this. We are Sahajogis. And once you know you are Sahajogis, this projection will start. What happened to William Blake, if you see? He started projecting his imagination and he reached the point of knowledge. So anything that you see, anything you do or others are doing, try to relate it with Sahaja and project. Then you will also reach the ocean of love. Once you have that, then what? Who can disturb you? Who can trouble you? Who can make anything that is difficult for you? Because you are sitting in the ocean, the fellow is sitting outside somewhere, how can it come into the ocean? Trouble you. So this is what is to remember that you are a Sahajogi. Take a bandhan. Morning and evening. It's so simple. Even to say on the mic, it seems stupid to me. But I have to say because people forget. You forget that you are realized souls. Use your vibratory awareness for at least protecting yourself. Because there is negativity sitting next door. So be very careful about this to remember that I am a Sahajogi. Once you say that, you will know how you have to behave, what is the protocol, you will know what is the discipline you have to follow, you will know how to love others, everything. This is the essence. How many have been Sahajogis before? Poor things, all these gurus suffered so much. You are not to suffer. Not to go into any kind of a misery anymore, no more. But don't forget you are Sahajogis, that's why. That will give you complete confidence in yourself and you'll be absolutely secure. Try to establish the state that you are Sahajogis. Thus, you become gurus of yourself and of others. May God bless you.
அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்களின் அன்பு உரையின் மூலம் ஒரு சகஜ யோகிகள் எவ்வாறு குருவாக தங்களை நிலைநிறுத்த முடியும் என்பதையும் எங்களுக்கு எடுத்துரைத்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களை எண்ணங்களற்ற தியான நிலையில் நிலை நிறுத்தியமைக்கும் நாங்கள் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு செலுத்தும் பொழுது தங்களின் குழந்தைகளாக எங்களை நிலை நிறுத்தவும் எங்களுக்கு அருள் புரியுங்கள் அம்மா. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். அன்னையின் இந்த குரு பூஜை உரைகளெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அவங்க சொல்லியிருக்கிற அந்த நுட்பம் நமக்கு புரியும். இன்னும் நம்ம அந்த தியான நிலையில் நம்ம அந்த எண்ணங்களற்ற நிலைக்கு நம்ம செல்ல முடியும். அனைத்தும் மாயை என்பதும் நமக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால் நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அன்னையோட அந்த உரைகளை நம்ம திரும்ப திரும்ப கேட்போம்.